வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவுக்கு அன்பான வேண்டுகோள். நாங்க இன்னைக்கு 12/6/2024 தாசில்தாருக்கு மனு கொடுக்க வந்திருக்கேன். இந்த மனு கொடுத்ததுக்கான ரசீது கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. திருப்பூர் மாவட்டத்துல 4-5 வார்டுகள்ல கூட அரசு பூமிக்கு தனி வட்டாட்சியரால் பட்டா கொடுக்கப்பட்டு ஏக்கர் கணக்குல கோடிக்கணக்கான ரூபாய் உள்ள சொத்துக்களை தனி வட்டாட்சியரால் பட்டா கொடுக்கப்பட்டு அது சார் பதிவாளர் ஆபீஸில் பத்திரங்கள் ஆக்கப்பட்டு ரியல் எஸ்டேட் துறைகளுக்கு பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள லஞ்ச படம் தலைவிரித்து ஆடுது. நாங்க கொடுக்கிற மனுவுக்கு சாமானியப்பட்டவங்க கொடுக்கிற மனுவுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. பொய்யான வழக்கு போடுறாங்க, காவல்துறையை விட்டு மிரட்டுறாங்க, அச்சு ஊத்துறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க. ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அந்தந்த பகுதியில அரசால் விவசாயம் பண்ண கொடுக்கப்பட்ட தனி வட்டாட்சியரால் கொடுக்கப்பட்ட நிலங்களை அதுல வணிக வளாகம், பெட்ரோல் பங்கு, கடைகள் கட்டி வாடகைக்கு விடுறாங்க. இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு வீடு இல்லாம அலைகிறாங்க. குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா கேட்டா பட்டா இல்லைன்னு சொல்லி அனுப்புறாரு வட்டாட்சியர். பாருங்க, தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஐயா ஏழை எளிய மக்களுக்கு இதான் நிலைமை. தனி வட்டாட்சியரால் அதிகார பலத்தில் உள்ளவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ரியல் எஸ்டேட் துறைகளுக்கும் பட்டா போட்டு கொடுப்பதும் பத்திரம் பதிவதுமா இந்த வேலையா நடந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமா நூற்றுக்கணக்கான மனு கொடுத்திருக்கேன். எந்த மனுவுக்கு நடவடிக்கை இல்ல. இதை உடனடியாக உங்க பார்வைக்கு கொண்டு போறேன். இது என்னுடையது இல்ல, சாமானியப்பட்டவங்களுடைய குமுறல். இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதை ஆய்வு செய்யுங்க. வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவுக்கு அன்பான வேண்டுகோள். நாங்க இன்னைக்கு 12/6/2024 தாசில்தாருக்கு மனு கொடுக்க வந்திருக்கேன். இந்த மனு கொடுத்ததுக்கான ரசீது கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. திருப்பூர் மாவட்டத்துல 4-5 வார்டுகள்ல கூட அரசு பூமிக்கு தனி வட்டாட்சியரால் பட்டா கொடுக்கப்பட்டு ஏக்கர் கணக்குல கோடிக்கணக்கான ரூபாய் உள்ள சொத்துக்களை தனி வட்டாட்சியரால் பட்டா கொடுக்கப்பட்டு அது சார் பதிவாளர் ஆபீஸில் பத்திரங்கள் ஆக்கப்பட்டு ரியல் எஸ்டேட் துறைகளுக்கு பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள லஞ்ச படம் தலைவிரித்து ஆடுது. நாங்க கொடுக்கிற மனுவுக்கு சாமானியப்பட்டவங்க கொடுக்கிற மனுவுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. பொய்யான வழக்கு போடுறாங்க, காவல்துறையை விட்டு மிரட்டுறாங்க, அச்சு ஊத்துறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க. ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அந்தந்த பகுதியில அரசால் விவசாயம் பண்ண கொடுக்கப்பட்ட தனி வட்டாட்சியரால் கொடுக்கப்பட்ட நிலங்களை அதுல வணிக வளாகம், பெட்ரோல் பங்கு, கடைகள் கட்டி வாடகைக்கு விடுறாங்க. இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு வீடு இல்லாம அலைகிறாங்க. குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா கேட்டா பட்டா இல்லைன்னு சொல்லி அனுப்புறாரு வட்டாட்சியர். பாருங்க, தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஐயா ஏழை எளிய மக்களுக்கு இதான் நிலைமை. தனி வட்டாட்சியரால் அதிகார பலத்தில் உள்ளவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ரியல் எஸ்டேட் துறைகளுக்கும் பட்டா போட்டு கொடுப்பதும் பத்திரம் பதிவதுமா இந்த வேலையா நடந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமா நூற்றுக்கணக்கான மனு கொடுத்திருக்கேன். எந்த மனுவுக்கு நடவடிக்கை இல்ல. இதை உடனடியாக உங்க பார்வைக்கு கொண்டு போறேன். இது என்னுடையது இல்ல, சாமானியப்பட்டவங்களுடைய குமுறல். இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதை